முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ தேடிய அன்பு, பாசம், காதல் அனைத்துமே நாளையே உன்னை தேடி வரப்போகின்றது. நாளை செவ்வாயில் நீ நினைத்த உறவு உன் கண் முன் நான் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். அப்போது நீ இன்ப அதிர்ச்சி அடைய போகின்றாய் தங்கமே. உனக்கான காலம் இப்பொழுது ஆரம்பமானது. வளர்ச்சிக்கான தடையை அனைத்தையும் நான் அகற்றி விட்டேன். உன்னுடைய லட்சியத்தை அடையும் தருணம்தான் இது. உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி கொடி கட்டி பறக்க போகின்றாய் தங்கமே. என் பக்தனோ அல்லது பக்தியோ எங்கு இருந்தாலும் என்ன செய்தாலும் அதை உன் அப்பா நான் அறிவேன். இதை அவர்கள் புரிந்து கொண்டு தர்மத்தின் வழியில் நடக்க வேண்டும். எத்தனை முறை நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபொழுதும் அடுத்தவரை ஏமாற்ற கற்றுக்கொள்ளாதே தங்கமே. அவரவர் பலன் அவரவர் அனுபவிப்பார். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை. உன்னுடைய நற்குணத்திற்கும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் பரிசாக அப்பா உன்னிடம் ஒன்றை கூற வந்து உள்ளேன் தங்கமே. நீ நேசித்த உறவுடனே உன்னுடைய புதிய வாழ்க்கை ஆரம்பமாக போகின்றது. அதுவும் நாளையே நீ தேடிய அன்பு, பாசம், காதல் நீ நேசித்த விரும்பிய உறவிடமிருந்தே உனக்கு கிடைக்கப் போகின்றது. அவரே உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி தரப்போகின்றார். அவர் தானாகவே மனம் மாறி உன்னிடம் வந்து, இனி வா, நாம் இருவரும் சேர்ந்து வாழ்வோம். இனி ஒரு நொடி கூட நான் உன்னை விலக மாட்டேன். அதேபோல் நீயும் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கின்றாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இனி வாழ்க்கையில் நாம் இருவரும் சேர்ந்து என்ன வேண்டுமோ அதை அடைவோம். நமக்கென்று ஒரு வீடு, நமக்கென்று ஒரு குழந்தைகள், நமக்கென்று ஒரு உலகம் என்று நாம் வாழ்வோம் என்று கூறி உன்னுடைய உயிரான துணை உன்னை அழைத்து செல்ல போகின்றார் தங்கமே. இத்தனை வருடமாக இதற்காகத்தானே நீ காத்து கொண்டு இருந்தாய். உன் காத்திருப்புக்கான பலன் இப்பொழுது கிடைத்து விட்டது. நீ எதை எதிர்பார்த்து என்னிடம் ஏங்கி நின்றாயோ அவையெல்லாம் இனி ஒவ்வொன்றாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பதுதான் இந்த அப்பாவின் கடமை. இது இந்த முருகன் அப்பாவின் சத்திய வாக்கு தங்கமே. நீ தேடிய அன்பு, பாசம், காதல் அனைத்தையுமே நாளையே உன் துணையின் மூலம் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நீ அவரை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. அவர் உன்னை அழைத்து செல்ல வந்து கொண்டே இருக்கின்றார். நீங்கள் இருவருமே ஒன்றாகவும் வாழப்போகின்றீர்கள். நிச்சயம் நான் உன்னை சீரும் சிறப்புமாக சுபிக்ஷமாக வாழ வைப்பேன். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.